இந்தியா பிளாகோட கலர், ஷேப், அர்த்தங்கள் அதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதெல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு முதல்ல இந்தியாவோட பிளாக் வந்து என்னவா இருந்திருக்கும்? அதை நம்ம பார்ப்போமா? பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து நிறைய ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு போனாங்க. அப்ப அவங்க வந்து பிளாக்ஸ் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, மிலிட்ரி ஐடென்டிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பேசிஸ்ல அந்த பிளாக்ஸை வந்து அலைன் பண்ணிப்பாங்க. மௌரியன் ஆட்சியில பாத்தீங்கன்னா அசோகா சக்கரா தான் சிம்பிளா இருந்திருக்கு. இது வந்து தூண்ல, காயின்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஷேப்பும் பாத்தீங்கன்னா பிளாகோட ஷேப் ரெக்டாங்குலராகவும் இருக்காது. அதே நேரத்துல அசோகா வந்து எப்ப வந்து புத்திசமா மாறினாரோ அப்ப வந்து அசோகா சக்கராவை தூக்கிட்டு அவர் தர்ம சக்கரா வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. குப்தா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து கருட சின்னத்தை வச்சிருந்தாங்க. இவங்க இது எங்கெங்க பறக்க விடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா மிலிட்ரியோட தேர் ரதம் இருக்கும்ல, அப்பெல்லாம் ரதத்தை வச்சுதானே சண்டை போடுவாங்க, அதுல பறக்க விடுவாங்க. அதே நேரத்துல சிட்டி கேட்ஸ்லயும் பறக்க விடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாளுக்கியாஸ், பல்லவாஸ் வந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராஜ்பூட்ஸ். இவங்க இதுல எல்லாம் எப்படி சிம்பிள் இருந்துச்சுன்னா ஒரு கரேஜா, நாங்க யாருக்கும் பயப்படாதவங்க, நாங்க ரொம்ப கிங்டம்க்கு வந்து லாயல்ட்டி, இந்த மாதிரி சிம்பிள் காட்டுற மாதிரி தான் சிம்பிள்ஸ் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுல்தான்ஸ் அண்ட் முகல்ஸ் வந்தாங்க. அவங்க எப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லா ரிலீஜியஸ் மாத்திட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் இதுக்கு ஏத்த மாதிரி பாதி மூணை வரைஞ்சு அதுல வந்து கேலிகிராஃபிக் மீன்ஸ் உருதுல எழுதி இந்த மாதிரி அவங்க வந்து சிம்பிள்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் பிளாக் பாத்தீங்கன்னா ஒரு அனிமல் சிம்பிள், அனிமல் வச்சிருந்தாங்க. அதுல அதே மாதிரி காஸ்மாலஜி வச்சிருந்தாங்க. இது வந்து இந்த சிம்பிள்லாம் பாத்தீங்கன்னா தேசப்பற்று சிம்பிளா இல்ல, இது வந்து ரொம்ப மோர் ஓவர் அவங்களோட பலத்தை எடுத்து காமிக்கிற மாதிரி. அதே நேரத்துல அவங்க குடும்பத்தோட ஏதாச்சும் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மராத்தாஸோட ஆட்சி வந்தது. அதுல வந்து சிவாஜி முத்ரா வந்து டோட்டல் எல்லா பிளாகையும் மாத்திட்டு அவர் ஒரே சேஃப்ரான் கலர் பிளாக் மட்டும் வச்சிருந்தாரு. அதுவும் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் பேசிஸா தான் இருந்தது, நேஷன்ஹுட் பேசிஸா வரவே இல்லை. ஸோ இதுவும் ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கல இந்தியா பிளாகுக்கு. சொல்லவா வேணும், இந்தியாவை வந்து கொஞ்ச பேர் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா டிப்பு சுல்தான் வந்தாரு, நிசாம்ஸ் வந்தாரு. இவங்க ஆட்சியிலேயே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளாக்ஸ் வச்சுட்டாங்க. பை தி 18th century இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் இருந்தது. ஆனா நேஷனல் பேனர்னு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி வந்தது. அவங்களும் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் பல இடத்துல இந்தியாவில வந்து தனித்தனியா வந்து பிளாக்ஸ் நின்றுட்டு இருந்தது. இந்தியாவுக்கு நேஷனல் பேனரே அப்ப 1904 வந்து சிஸ்டர் நிவேதிதான்றவங்க வந்து ஒரு பிளாக் டிசைன் பண்றாங்க. அதுல வந்து ரெட் அண்ட் எல்லோ கலர் கொடுத்து நடுவுல வந்தே மாத்திரம் எழுதி டிசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே இது 1906 பாத்தீங்கன்னா கல்கட்டால உள்ள தாமரை படம் வரைஞ்சு வந்தே மாத்திரம் எழுதி டிசைன் ஆயிருக்கு அந்த பிளாக். 1907 பாத்தீங்கன்னா பிகாஜி கேனம்ன்ற ஒருத்தவர் வந்து ட்ரை கலரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பிளாக்ல. அதுக்கப்புறம் 1916 அண்ட் 1921 பாத்தீங்கன்னா பெங்காலி வெங்கையான்றவர் வந்து பிளாக் எப்படி சப்மிட் பண்றாருன்னா அதுல வந்து ரிலீஜியஸ் சிம்பிள் கலர்ஸ் வச்சு பிளாக் சப்மிட் பண்றாரு. அதுல மகாத்மா காந்திஜி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நடுவுல வந்து ஸ்பின்னிங் வீல், இந்த தறி தைக்கிறோம்ல, இந்த நூல்ல நெய்வோம்ல, அதோட வீலை வந்து உள்ள பதிச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. பிளாக்ல முதல்ல பாத்தீங்கன்னா 3 கலர் என்ன கலர் இருந்துச்சுன்னா ரெட், கிரீன், ஒயிட். அதுக்கப்புறம் தான் வந்து ரெட்டை வந்து சாஃப்ரானா மாத்தி அப்புறம் ஒயிட் அண்ட் கிரீனா வச்சாங்க. 1931 வந்து காங்கிரஸ் வந்து இந்த பிளாக் அடாப்ட் பண்ணுது. நடுவுல பாத்தீங்கன்னா சர்க்கா வச்சு அடாப்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் தான் வந்து மாஸ் மூவ்மெண்ட், சத்தியாகிரகத்துக்குலாம் எல்லா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1943 சுபாஷ் சந்திர போஸ் வந்து நம்மளோட பிளாக் வந்து ஹோஸ்ட் பண்றாரு போர்ட் பிளேயர்ல. அது வந்து இட்ஸ் நாட் அ சிம்பாலிக், இட்ஸ் அ டிக்ளரேஷன் தட் இனிமேல்ட்டு வந்து நேஷனல் பேனர் வந்து இதுதான் இருக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக சர்க்காஸை வந்து சக்ராஸ்ல மாத்தினாங்க. ஸோ ஜூலை 22, 1947 நம்ம பிளாகை வந்து அடாப்ட் பண்றாங்க. இந்தியன் பிளாகை பார்த்தாலே ஒரு கேள்வி எப்பயுமே எழும்புது, ஹூ ஆர் வி? அதுக்கு ஆன்சர் இதுதாங்க, வி ஆர் மெனி பட் வி ஆர் ஒன். ஜெய் ஹிந்த். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.